ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வலையப்பட்டியில் எங்கள் பங்காளிகள் கூடி நிகழ்த்திய நல்லதங்கால் கோயில் படைப்பு விழா நிகழ்வுகளை காணலாம் வாங்க. நகரத்தார்கள் தங்களது மூதாதையர்களை நினைத்து சாமி கும்பிடுவதற்காக பங்காளிகள் கூடி செய்யும் ஒரு வழிபாட்டு முறையே படைப்பு ஆகும். எந்த ஊரில் இருந்தாலும் வாழ்ந்து செழித்த முன்னோர்களை வருங்கால சந்ததிகள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பங்காளிகள் கூடி 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை படைப்பு செய்கிறார்கள். படைப்பு வழிபாட்டில் அசைவ வழிபாடும் உண்டு, சைவ வழிபாடும் உண்டு. சைவ வழிபாடுனா பணியாரம் சுட்டு பால் சோறு வச்சு படைப்பாங்க. அசைவ வழிபாடுனா சில வீட்டில் கோழி நறுக்கி படைப்பாங்க. எங்கள் நல்லதங்கால் கோயில் வீட்டில் நாங்கள் மீன் குழம்பு வச்சு படைப்போம். நல்லதங்கால்ங்கிறது எங்கள் முன்னோரான நல்லம்மை ஆட்சியை குறிக்கும். ஆட்சி அவங்க 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு அவங்க வாழ்க்கையை செவ்வனே நடத்திக்கிட்டு வந்தாங்க. ஒரு முறை ஐயா மீன் வாங்கி ஒரு வேலையாள்கிட்ட கொடுத்து அனுப்பி இந்த மீனை குழம்பு வைக்க சொல்லு, நான் வர்றேன்னு சொன்னாங்க. அந்த வேலையாள் இங்கே வந்து கதவை திறந்தோடனே ஒரு இளமங்கை இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பான்னு தவறாக நினச்சிக்கிட்டு உங்கள் அப்பா மீன் வாங்கி கொடுத்தாங்க, இதை குழம்பு வச்சு வைப்பீங்களான்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. இவங்க அந்த மீனை குழம்பு வைக்கிறதுக்குள்ளே நினச்சி மருகிட்டாங்க. கணவனை நமக்கு தந்தையாக சொல்லிட்டு போயிட்டாரு இந்த வேலையாள்னு. அதனால் அவங்க மருகி அவங்களோட மனம் கலங்கி அந்த மீனை குழம்பு வச்சுட்டு அவங்க இறந்துட்டாங்க. அதனால் நாங்கள் இந்த மீன் குழம்பு வச்சு தான் படையல் செய்வோம். இந்த படைப்பின் போது ஒன்று கூடிய உறவினர்கள் பங்காளிகள் அனைவரும் குழந்தைகளோட கலை நிகழ்ச்சிகளை நடத்தி மிகவும் சந்தோஷப்பட்டோம். படைப்பென்று மறுநாள் ஏலம் விடும் நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வுகளெல்லாம் இந்த வீடியோவில் காணலாம் வாங்க. குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அடுத்து மலையாண்டி பாட்டு. வளரும் நிலவாய் வாழ்வும் வளமும் இலகும் இணைய வளமுறை நகரில் அணிவழி சாருடை ஐயனை தொழுதிடும் மணிரும் மக்களில் மாணவ செல்வரில் கழனிவாச குடியராய் பிறந்து வளரும் வல்லலில் வாழ்வில் இணைந்து தளராமணத்தில் தன்மதி மங்கை மலராயிருந்து மன்னன் பேணியல் பிள்ளையாய் இருந்தும் பெருமணம் தளராது அன்னையாய் ஆகாய் அரைபாடு தந்தி மலநீர் மச்சம் வாங்கி வந்தவன் உடலிலை பொடியா உடலை சொன்னான் தந்தை தந்தார் எனத்தர மாற்றினார் சிந்தை கலங்கிய சீரிலம் பெண்ணோர் நினைத்து நெஞ்சம் கலங்கிய அனைத்தையும் மறந்தால் ஆவி துறந்தால் அத்தகு நல்லால் நல்லதங்கால் இத்தனை மீதே நின்று வளையும் இங்குடம் காத்தே இனிதே நிற்கின்றாள் மன்னா ஒளியை மாறினால் தருகிறாள் இன்றும் என்றும் எங்களை காத்து என்னால் காட்டும் எல்லா தெய்வம் வல்லமை தந்து வாழ்வழி காட்டும் நல்லதங்காலே நாளெல்லாம் புரியும். தம்பிங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் நல்ல. அடுத்து இந்த குட்டி பாப்பா இங்கிலீஷ்ல பேச போறா. ஹவு வில் லிவ் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் அம்மா பேர் நல்லம்மை, என் அப்பா பேர் சுப்பிரமணியன், என் பேர் முத்து சிகப்பி. My name. Today I am going to talk about something very important. It is how and what we need to live. There are we need things. When we live, we need things. Thank you all. Chidambaram. Senu.
சேது லக்ஷ்மி அவர்களுடைய புதல்வன் அழகான மழலை குரல்ல முருகனை கூப்பிட்டாரு, நிலாவை கூப்பிட்டாரு, எல்லாரும் இந்த இடத்துல கூப்பிட்டுருக்காரு. ரொம்ப இன்னும் முதல் மேடை மென்மேலும் வளர்ந்து பல மேடைகளை காண வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்துவோம். குட்டி பையன் சிதம்பரம். சின்ன தாவடி செந்தில் நாதன் தாவடி வண்ண வண்ண தாவடி வள்ளி நாதன் தாவடி இந்தும் அந்தும் தாவடி ஏற தத்தான் தாவடி அந்தும் இந்தும் தாவடி அலல் வேலன் தாவடி ஆத்தமாதும் தாவடி ஆண்டியப்பன் தாவடி பார்த்து பாடும் தாவடி பழனியப்பன் தாவடி முன்னும் பின்னும் தாவடி. பேர் பாரதி, அப்பா பேர் முத்துராமன். இன்னைக்கு நான் பேச போகும் தலைப்பு கதையும் குரலும். கதை 1. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? மின்விளக்கு. அந்த மின்விளக்கை கண்டுபிடிச்சோடனே அவர் எல்லாருக்கும் சொல்லணும்னு எல்லாருக்கும் இன்விடேஷன் போட்டு இன்வைட் பண்ணாரு. மீட்டிங் ஹாலில் 3rd ஃப்ளோரில் அது நடந்துச்சு. அப்போ எல்லாரும் வந்தோடனே தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட பணியாளரை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி அந்த மின்விளக்கை எடுத்துடுவாரு. அப்போ அவரும் எடுத்துட்டு வந்தார். அப்போ திடீர்னு அவர் கையை விட்டு தவறி கீழே வந்துடுச்சு. அப்புறம் அவர் ஒன்றும் சொல்லாமல் திரும்ப புது மின்விளக்கை கண்டுபிடிச்சி திரும்ப அவரே எடுத்துட்டு வர சொன்னார். அப்புறம் எல்லாரும் கேட்டாங்க, ஏன் திரும்ப அவரே எடுத்து வர சொன்னீங்க? அப்போ அவர் சொன்னார், இப்போ நான் அந்த மின்விளக்கை கூட திரும்ப கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் இப்போ நான் அவரை திட்டிருந்தா அவர் இந்த வேலையை விட்டே போயிருக்காரு. அதனால திரும்ப அதே வேலையை கொடுத்தா அவங்களுக்கு பொறுப்பு வரும். அதனால அந்த திரும்ப அதே வேலையை தந்தேன். பொருள், யாரையும் நம்ம கஷ்டமான வார்த்தையை வச்சு திட்டக்கூடாது. குறள் 154. நிறைவுடைமை நீங்காமல் குறைவுடைமை போற்றி ஒழுகப்படும். கதை 2. ஒரு பையன் அந்த கணபதி அருள்தானே இசை காணநாதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம் உயிராலே
இசை மீட்டியோ என்ற ஸ்வரம் காட்டி மயூரேச கணபதியை தினம் பாடினேன். உயிராலே இசை மீட்டியோ என்ற ஸ்வரம் காட்டி மயூரேச கணபதியை தினம் பாடினேன். அயராத மனப்பொண்டு அதன் மூலம் பகை வென்று அயராத மனக்கொண்டு அதன் மூலம் பகை வென்று புவி மீது உனை கொண்டு புகழ் தேடினேன். பக்தி என்னும் விளக்கில் அருசக்தி என்னும் ஒளியே பக்தி என்னும் விளக்கில் அருசக்தி என்னும் ஒளியே பக்தி என்னும் விளக்கில் அருசக்தி என்னும் ஒளியே இசைவித்தை அத்தனையும் நித்த கற்று தரும் உனக்கும் எனக்கும் மனக்கும் உறவினை காணாத புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள்தானே இசை காணநாதன் கணநாதன் புகழ் பாடும் கீதம். வடிவேலன் விளையாட மயிலொன்றை பரிசாக்கீதமாக இறையோனி மனம் தேற்றினாய். வடிவேலன் விளையாட மயிலொன்றை பரிசாக்கீதமாக இறையோனி மனம் தேற்றினாய். உமையாலும் சிவனாரும் உறவாட சுகம் தேட உமையாலும் சிவனாரும் உறவாட சுகம் தேட மனநாளை உருவாக்கி நீ காட்டினாய். கற்று வித்தை வளர அது வெற்றி வந்து மலர கற்று வித்தை வளர அது வெற்றி வந்து மலர கற்று வித்தை வளர அது வெற்றி வந்து மலர உனை பற்றி கொண்ட இனம் சுற்றி வந்து மனங்கும் இனங்கும் மணக்க இனத்தினம் காணாத புகழ் பாடும் கீதம். ஹரிசுந்தரனந்த முகுந்தா ஹரி நாராயண ஹரி ஓம் ஹரிசுந்தரனந்த முகுந்தா ஹரி நாராயண ஹரி ஓம் ஹரி கேசவ ஹரி கோவிந்தா ஹரி நாராயண ஹரி ஓம் ஹரி கேசவ ஹரி கோவிந்தா ஹரி நாராயண ஹரி ஓம் ஹரி சுந்தரனந்த முகுந்தா ஹரி நாராயண ஹரி ஓம். வேங்குழலில் மயங்கவை தாயே கோவர்த்தனமலை பிடித்தாயே வேங்குழலில் மயங்கவை தாயே கோவர்த்தனமலை பிடித்தாயே புவி காத்திடும் பார்க்கடல் வாசல் பாவம் பணிவோமே புவி காத்திடும் பார்க்கடல் வாசல் பாதம் பணிவோமே. கலியுகனே கேசவனே பாவங்கள் போக்கிடுவாய் கலியுகனே கேசவனே பாவங்கள் போக்கிடுவாய். கோவிந்தனே மாதவனே எங்களை காத்திடுவாய் கோவிந்தனே மாதவனே எங்களை காத்திடுவாய். ஹரிசுந்தரனந்த முகுந்தா ஹரி நாராயண ஹரி ஓம் ஹரிசுந்தரனந்த முகுந்தா ஹரி நாராயண ஹரி ஓம் ஹரி கேசவ ஹரி கோவிந்தா ஹரி நாராயண ஹரி ஓம் ஹரி கேசவ ஹரி கோவிந்தா ஹரி நாராயண ஹரி ஓம் ஹரிசுந்தரனந்த முகுந்தா ஹரி நாராயண ஹரி ஓம் ஹரி நாராயண ஹரி ஓம் ஹரி நாராயண ஹரி ஓம். நன்றி. ராஜினுடைய மகள் வீட்டு பேத்திகள் பாட்டு ரெடியா இருக்கா? கல்யாணி முத்து அலமேலு. Which is an invocation whose worship by all mankind in heaven and on earth. Natasha Kautvam in Ragam Hamsadvani and Taram Adi.
धीमी 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 गिड़ गिड़ रित गिण रित गिण गिण नक धी 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 जन सकल सुरा सुर संयुक्त पारा किं किनि जम जम जन 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 ब्रह्म नूपुर त्रय तत्ति तत्तुम 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 रक्के तत्तुम रक्के तत्तुम रक्के तत्तुम जन सकल सुरासुर संयुक्त पादा झम झम जन 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 जग जय जय शशिर विभूषण रूप भयंकर रमरुक तृतीय सहस्र दीक्षित नादन देश कौतुव जगनम जय 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 शशिर विभूषण रूप भयंकर
ஆதித்தாயம் தாங்கடது தரிகிறது கட்டகம் தாங்கடது தரிகிறது தாங்கடது தரிகிறது தாங்கடது தரிகிறது கட்டகம் தாங்கடது தரிகிறது தாங்கடது தரிகிறது. அடுத்ததாக சரளி வரிசை. வீடியோவை கண்டு மகிழ்ந்த அனைவருக்கும் எங்களது நல்லதங்காலின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.